மறைமுகமா எடப்பாடிக்கு பாஜக நெருக்கடியை தராங்களோ? நீங்க அவ்வளவு வலுவாக இல்ல, நாங்க சொல்ற ஆளை தான் நீங்க வந்து போட முடியும், இல்ல எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்ன்ற பேரம் பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் வசதியா இருக்கணும்னு உட்கட்சியில குழப்பத்தை பாஜக பண்ணுதா? இல்லை அது வந்து பிஜேபி வந்து ஒரு விவரமில்லாத கட்சி இல்லை. சூழ்ச்சியாக செயல்படலாம், தந்திரமாக செயல்படலாம், நாகரிகமாக சொன்னால் ராஜதந்திரமாக செயல்படலாம், குறைச்சி சொன்னால் சூழ்ச்சியாக தந்திரமாக செயல்படலாம். எப்படி செயல்பட்டாலும் அதிமுகவை அழிக்கிறதுனால தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் பிஜேபி வந்து பெரிய லாபம் அடைய போகிறதில்ல. அதிமுகவை ஒழிச்சிட்டு இவங்க நினைக்கிறபடி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து அவர் கையில் சின்னத்தை கொடுத்து அவர் கையில் கட்சியை கொடுத்து 3-4 மாதத்தில் மந்திரத்தில் எல்லாம் பண்ண முடியாது. சரி, இப்போ செங்கோட்டையன்ட்ட தூக்கி ரெட்டலையை கொடுத்துட முடியுமா? அல்லது தினகரன்ட்ட கொடுத்துட முடியுமா? ஓபிஎஸ்கிட்ட கொடுத்துட முடியுமா? ஒரு எலெக்ஷனில் சின்னம் இல்லாமலே அவர் நின்றுட்டார். கொடுக்குறனா தான் முதல்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ சின்னத்தில் நிற்கும் போதே ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணியிருந்து ஆளுக்கு ஒரு சின்னத்தில் என்னாங்க. பார்லிமெண்ட்டில் தனித்தனியாக நிற்கும்போது கூட பார்லிமெண்ட்டில் ஒன்றா நிற்கலையே.